எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. மாயா ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு கதையோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக கேளுங்க. இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். இந்த அழகான பயணத்தில் நிறைய விஷயங்கள், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நல்ல விஷயங்கள், இது எல்லாமே இதை அப்படியே க்ராஸ் பண்ணும்போது நம்மளால் எதை யோசிக்கிறது, எதை விடுறது, எதை பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிற பெரிய பரிசு. ஒவ்வொரு குருவை பார்க்க போகிறோம். அந்த குருக்கிட்ட வந்து தீட்சை வாங்க போகிறோம். இல்லை ஒரு 3 hours அந்த குரு வந்து கிளாஸ் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோமே. அதுவே 3 hourல என்ன நடக்குது, அந்த குரு என்ன சொல்கிறாரு, அதை நம்ம கவனிக்க மாட்டோம். அதில் ஏதாவது ஒரு வார்த்தை, என்னோடய குரு சொன்னார், இந்த உலகத்தில் 99 விஷயங்கள் உனக்கு வந்து பரிசாக கிடைக்கும், ஆனால் நீ நோக்கி போகிறது ஒரே ஒன்று தான் அப்படின்னு சொன்னார். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது எவ்வளோ நாள் யோசிச்சு இப்படி ஒரு பொருள் எனக்கு கிடைக்கவையே, இன்னைக்கு கிடைச்சிருக்குதே, ரொம்ப நன்றி குருவின்னு எத்தனை தடவை சொல்லி. அந்த மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற இந்த கதையிலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கங்க. மேபி இன்னைக்கு அது வந்து உங்களுக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கை பயணத்தை நடத்தி போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கருத்து கிடைச்ச மாதிரி இருக்கும். சிவா. ஸோ கதைகளை போகலாமா? தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா. கதைகளை போகலாம். கதையில் வந்து ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன செய்கிறாருன்னா மக்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு கேட்குறாரு, நான் ரொம்ப நல்லா இந்த நாட்டை ஆளணும், நான் ரொம்ப ஒரு தெளிவான ராஜாவாக இருக்கணும், என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு 3 விஷயத்துக்கு பதில் தெரிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கிங்களேன், நான் இன்னும் இந்த நாட்டை ரொம்ப நல்லா ஆளுவேன். ஸோ இந்த ஒரு 3 கேள்வி இருக்குது. இந்த 3 கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நிறையா சித்தர்கள், முனிவர்கள், பெரியவர்கள், அப்புறம் வந்து பஞ்சாயத்து தலைவர்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு. நான் சொல்கிற இந்த 3 விஷயத்துக்கு நீங்கள் வந்து என்ன பொருள் அப்படின்னு சொல்லுங்கள், நான் வந்து அதே மாதிரி இந்த நாட்டை ஆள முடியும், எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த ஒரு கருத்து எனக்கு வந்து மனசில் நிற்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னால், நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்னோடய வாழ்க்கையில் நான் சாதிக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் இருக்கும் இல்லையா? 24 மணி நேரத்தில் எந்த நேரம் சரியான நேரம் அப்படின்றது முதல் கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, யாரை நான் ரொம்ப பெரியவங்களாம் மதிக்கணும், யார் வந்து ரொம்ப முக்கியமானவங்க என்னோடய வாழ்க்கைக்கு அப்படி நான் எப்படி நினைக்கணும், எப்படி அதை சூஸ் பண்ணுறது, யார் முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றது 2வது கேள்வி. 3வது கேள்வி வந்து எந்த விஷயத்தை சரியான நேரத்தில் சரியாக செய்யணும், நான் செய்ய வேண்டிய அந்த விஷயம் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த 3க்கும் பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், நான் அந்த நாட்டை ரொம்ப நல்லா ஆளுவேன் அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்கிறாரு. தன்னுள்ளேயும் ரொம்ப ஒரு நம்பிக்கை, இந்த 3 கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த 3 கேள்விக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கான்னு ஒரு 2 நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களை வாழ்க்கையை அப்படியே மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பதில் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். ஓகே, சரி, தொடர்ந்து கதையை கேட்போம். எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் பதில் சொல்கிறாங்க. முதல்ல கேள்விக்கு எந்த நேரம் சரியான நேரம்? ஒருத்தர் சொல்கிறார் பிரம்ம முகூர்த்தம் சரியான நேரம். அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லை மத்தியானம் 12 மணிக்கு தான் சரியான நேரம். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாங்க இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் சரியான நேரம். இப்படி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க. ஆனால் ராஜாவுக்கு இந்த அவங்க சொல்கிற அந்த பதிலில் ஈடுபாடு இல்லை. என்னன்னு தெரியலையே, இல்லையே, இது வேற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இன்னும் எதிர்பார்க்குறாரு, வேற மாதிரி பதில்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கல. அப்புறம் சரி, 2வது கேள்விக்கு அது பதில் சொல்லுங்க, யார் வந்து என்னோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க நான் எப்படி நினைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு ஜாதகக்காரர் தேவைப்படுகிறார், அவர் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவார், அவர் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சொல்றாரு இல்லை ராணி முக்கியம், இன்னொரு சொல்ற இல்லை உன் பிள்ளைங்க தான் முக்கியம், இல்லை மக்கள் தான் முக்கியம்னு சொல்லி அவங்களுமே பிரிச்சு சொல்றாங்க. ராஜாவுக்கு அந்த பதிலும் பிடிக்கல. ராஜா 3வது கேள்விக்கு பதில் கேட்குறாரு. எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்க எந்த விஷயத்தை நான் செய்தால் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம நாட்டை வந்து போர் தொடுக்க வந்தாங்கன்னா அவங்க கூட எதிர்த்து சண்டை போடுறதுல அது சரியான விஷயம். ஒருத்தர் நம்மக்கிட்ட பஞ்சாயத்துக்கு வராங்க, அந்த பஞ்சாயத்தை உடனே முடிவு சொல்லி தீர்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அது ஒரு ராஜாவோட சரியான விஷயம். மக்களோட தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே செய்கிறது தான் ராஜாவோடைய சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி, அந்த சரியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ராஜாவுக்கு அதுலேயுமே உடன்படலை. ராஜா முடிவு பண்ணுறார், இதெல்லாம் சரியாக வராது. காட்டுக்குள்ளே சுவாமிஜிக்கெல்லாம் நிறைய பேர் தியானத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களை எழுப்பி கேட்டு வருவோம், இந்த நாட்டை ஆடுறதுக்கு இந்த 3 விஷயத்துக்கு எனக்கு பதில் தெரியணுமே அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி ராஜா கிளம்பி. ராஜா காட்டுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ராஜா சொல்கிறாரு தன்னை கூட வந்தவங்ககிட்ட, அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சேர்ந்து மண்ணை நோண்டுறாங்க. அந்த மண்ணு நோண்டிக்கிட்டு இருக்கிறவர் நிமிந்து கூட யாரையுமே பார்க்காம பேசாம மண் நோண்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு குழி வெட்டி இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய மரம் சாஞ்சோடனே இந்த ராஜாவோட வேலைக்காரங்களாம் ஒடியாந்துட்டாங்க. ஆனால் அந்த குழி வெட்டுறாருலையே அவர் மேலே ஒரு மரம் சாஞ்சிருச்சு.
உடனே ராஜா சொல்கிறாரு, நம்ம தன்னோட ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு உதவி பண்ணுங்க, அவரை தூக்கிட்டு வாங்க, நம்ம சுவாமிஜி இடத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு போய் சுவாமிஜி இடத்துக்கு போயிட்டு வைத்தியம் பார்க்குறாங்க. அந்த காட்டுக்குள்ளே வைத்தியம் பார்த்தோன்னே அந்த அடிப்பட்டவர் சொல்கிறாரு, ராஜா ரொம்ப நன்றி, நான் உங்களை கொல்றதுக்கு தான் வந்தேன், நான் உங்களை கொலை பண்ணிவிட்டு இந்த குழியில் புதைக்கலான்னு வந்தேன், ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இது, நம்மளை கொடுறதுக்கு ஒருத்தர் குழி நோண்டிட்டு இருக்க, நாம அவங்களுக்கே உதவி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜா அந்த விஷயம்லாம் நமக்கு பெரிய விஷயம்லாம் சொல்லி அப்படி விட்டுட்டு அந்த போன விஷயத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சுவாமிஜி கிட்ட, அங்கே காட்டுக்குள்ளே தியானத்தில் இருக்கிற சுவாமிஜி கிட்ட எழுப்பி கேட்குறாரு, சாமி எனக்கு ஒரு 3 விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே சாமி ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. இந்த 3 கேள்வியும் சாமி கிட்ட கேட்கப்படுகிறது. என்ன கேட்கப்படுகிறதுனா, எது சரியான நேரம் நான் முடிவெடுக்கிறதுக்கு, அப்புறம் 2வது யார் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க இந்த வாழ்க்கையில், 3வது எந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சால் அது சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த 3 கேள்விக்கும் அந்த குரு ஒரு அழகான ஒரு பதில் சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் தானே என்ன பதில் சொல்லிட்டு தொடர்ந்து கதை கேள்வி. சுவாமிஜி ஒரு அழகான ஒரு பதில் சொல்கிறார். எந்த நேரம் சரியான நேரம் தெரியுமா? இந்த நிமிஷம் மட்டும்தான் சரியான நேரம், என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். யார் சாமி வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க? எனக்கு நீ மட்டும்தான் உனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. உன்னுள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற மூச்சு மட்டும்தான் உனக்கு ரொம்ப முக்கியம். நீ இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். ஸோ நீ உனக்கு ரொம்ப முக்கியம், உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். 3வது, எந்த விஷயத்தை நான் செய்தால் சரியான விஷயமா இருக்கும் சாமி? எந்த நிமிஷமும் தான தர்மம் செய்யாமல் மறந்துடாது, அதை எந்த நேரமும் செய்யலாம். ஒவ்வொரு நொடியும் உன் கையால் ஒரு தானம் நடந்துக்கிட்டே இருக்கட்டும், உன் நாடு செழிப்பாகும், உன்னுடைய எண்ணங்களும் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் சிவா. கதை பிடிச்சிருக்க?